அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10/9/2025 புதன்கிழமையில் அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தினே சொல்லலாம். விநாயகர் சதுர்த்திக்கு இணையான ஒரு நாளுன்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்துடன் புதன்கிழமையில் கூடி வரக்கூடிய இந்த சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். புத்திகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் விநாயக பெருமான். விநாயகர் புத்திக்கு அதிபதி. இந்த புத்தி காரகனுக்குரிய கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் உங்கள் வீட்டு குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு, ஞாபக சக்தி அவர்களுக்கு பெருகுவதற்கு இந்த நாளில் தவறாமல் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யுங்க. உங்கள் சங்கடங்கள் தீர இந்த நாளில் விநாயகர் கோவிலுக்கு இந்த 2 பொருளை வாங்கி கொடுங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மகாலயபட்ச நாட்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. 8/9/2025 21/9/2025 வரைக்கும். இந்த நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் அது மாதிரி தொழிலில் சிறந்து விளங்குறதுக்குமே நீங்கள் இந்த 2 பொருளை மனதார யார் பேரில் தொழில் இருக்கோ அவங்க பேருக்கு அர்ச்சனை செய்து விநாயகர் பெருமான் ஆலயத்துக்கு இந்த 2 பொருளை வாங்கி கொடுங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற வஸ்திரம். 2வது பொருள் நாட்டு சர்க்கரை. இந்த 2 பொருளையுமே நீங்கள் ஒன்றாக சேர்த்து விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கும். அதை போல் இந்த மகாலயபட்ச நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதிகாச கதைகள், புராண கதைகள், வாழ்க்கை நெறி தத்துவங்கள், வாழ்க்கை நெறி கதைகளை தெரிந்து கொள்ள எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கோக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.